அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக மார்ச் மாதத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 56%, டிஏ அரியர் தொகையும் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் ஜனவரி 2025ற்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்புக்காக காத்துட்ருக்காங்க. 7வது சம்பள கமிஷனின் பரிந்துரையின் பிரகாரம் இந்த முறை அகவிலைப்படி 3% அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடந்தால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியாக இருக்கும். ஸோ அகவிலைப்படி 3% அதிகரிக்கப்பட்டால் மத்திய அரசு ஊழியர்களின் மொத்த அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி நிவாரணம் ஆகியவை 56% அதிகரிக்கும். இது ஜனவரி 2025ற்கான டிஏ உயர்வாக இருக்கும். எனினும் இதற்கான அறிவிப்பு மார்ச் மாதம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நுகர்வோர் விலை குறியீடுகளில் ஏற்படும் மாற்றங்களை பிரதிபலிக்கும் வகையில் ஏஐசிபியின் தொழிலாளர் பணியகத்தால் மாதந்தோறும் புதுப்பிக்கப்படுகிறது. உதாரணமாக நவம்பர் 2024ற்கான ஏஐசிபியின் தரக்குறியீடு 144.5 புள்ளிகளாக இருந்தது. ஸோ இது 3% டிஏ அதிகரிப்பை ஆதரிக்கும் ஒரு நிலையான எண்ணிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. ஜனவரி 2025 அகவிலைப்படி 53%லிருந்து 56% அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடந்தால் 47,58,000த்திற்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களும் 69,76,000த்திற்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்களுக்கும் பெரிய நிவாரணமாக இது இருக்கும். 18,000 அடிப்படை ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு மாதந்தோறும் அகவிலைப்படி 9,540 அந்த தொகை வருது. தற்போது 56% அது உயர்ந்துச்சுன்னா 10,080 ரூபாயாக இது உயரும். இதன் விளைவாக மாதத்திற்கு 540 ரூபாய் அதிகரிப்பு ஏற்படும். ஸோ அடிப்படை ஊதியம் அதிகமாக உள்ளவர்களுக்கு இன்னும் அதிக உயர்வு இருக்கும். உதாரணமாக 25,000 அடிப்படை ஊதியம் வாங்கக்கூடிய ஊழியருக்கு ரூ. 750 அதிகரிக்கும். 50,000 அடிப்படை சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு 1,500 ரூபாய் உயரும். ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி நிவாரணத்தில் சமமான அதிகரிப்பு கிடைக்கும். இது அவர்களின் வருமானம், அதாவது பணவீக்கத்திற்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்யும். 30,000 மாதாந்திர அடிப்படை ஊதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணம் 900 ரூபாய் அதிகரிக்கும். இந்த அகவிலைப்படி உயர்வு ஜனவரி 1, 2025 முதல் அமலுக்கு வருவதால் மார்ச் 2025இல் திருத்தப்பட்ட அந்த கொடுப்பனர்களுடன் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் பெறுவார்கள். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த ஜனவரி 2025ற்கான அகவிலைப்படி 3% அப்படிங்கிறது உறுதியாகிருக்கு. ஸோ இதற்கான அறிவிப்புகள் மார்ச் மாதத்தில் கிடைக்கும். அதுபோக ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்திற்கான அகவிலைப்படிக்கான அந்த டிஏ அரியர் தொகையும் சேர்த்து வழங்கப்படும்.